ஓம் சரவண பவ. ஆர்த்திய சொன்னலட்சுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, முத்தான குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நமக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1:05 மணி அளவில் குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறார். காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனகுருவாகிறார். இந்த தனகுரு 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை அளிக்கவிருக்கிறார், யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார், யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லியிருக்குது. அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் சொல்லியிருக்கு. பொதுவாக இன்னும் குருவை நம்ம எப்படி சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது. அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம். கன்னிராசி, கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு? கன்னிராசி இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள். கன்னி ராசிக்கு 9ல் குரு. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னுவாங்க, பிரச்சனைகளை இருக்காதுன்னுவாங்க. அப்படியும் எடுத்துக்கலாம். உள்ளூரில் பிழைக்க முடியாது, வெளியூரில் பிழைக்க முடியும் அப்படின்னு கிரகங்கள் சொல்லுது. ஏன்னா கன்னி ராசிக்கு நிறைய சொல்லியிருப்போம். ஒரு 2-3 ஆண்டு காலமாகவே கன்னி பத்திரமா இருங்க, கவனமாக இருங்க நிறைய சொல்லியாச்சு. அவங்களும் சொல்லுவாங்க, என்னம்மா உங்களுக்கு கன்னி ராசி பண்ணோம், எப்போ பாரு எங்களுக்கு இப்படியே இருக்கே, கன்னிக்கு ஒரு மோச்சனமே பறக்காதா அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டு கொண்டிருந்தாங்க, சொல்லி கொண்டிருந்தார்கள். கேள்விப்பட்டவர்களும் அதிகம் அப்படின்லாம். இந்த காலகட்டம் கன்னிக்கு அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். 9ல் வரக்கூடிய குருவுக்கு சிறப்பான இடங்களே நம்ம பார்த்துருக்குறோம். 5, 9, 11. 9ல் அமர்ந்து, ஏன்னா சென்ற காலகட்டங்கள்லாம் 8 ரொம்ப மனவேதனை, ஒரு செயலை செய்ய முடியல, பைத்தியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா லக்னத்தில் ராசியில் கேது எப்படி இருக்கும் பாருங்கள், 7ல் ராகு. என்ன நாங்கள் பண்ணுறது, எங்களுக்கு மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல, திருசங்கு மாதிரி இருந்தோம் நாங்கள் அப்படின்னு அல்லல் பட்டு கொண்டிருந்த என்னுடைய அன்பு கன்னி ராசி லக்ன நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பு. 6ல் சனி எந்த வித பிரச்சனையும் கொடுக்காம அவர் செயல்பட தயாராக இருந்தாலும் கூட இவர்களால் செயல்பட முடியல அப்படின்னு சொல்லலாம். குரு சிறப்பு பார்வையால் 5ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். குழப்பம், இந்த மனக்கலக்கம், அந்த ஒரு தொய்வு நிலை இதெல்லாம் மாறி ரொம்ப சிறப்பாக உத்வேகமாக நம்பிக்கையோடு செயல்பட போகிறாங்க. நமக்கு இனிமே நல்ல காலம்தான் முதல்ல அவங்க நம்புவாங்க. அதற்கப்புறம் 3 என்ற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அருமையான பலன்கள், எண்ணங்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே முழுமையாக நடைபெற்று வரும். அவங்க கொள்கைகள், லட்சியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய தருணம். இமாலய சாதனை, வாழ்வில் உங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறவர்கள் கன்னி ராசி லக்னக்காரர்கள். சின்ன கொஞ்சமாலாம் கிடைக்காது, மிகப்பெரிய லாபமும் ஒரு சிறப்பான நிலையும் எட்டப் போகிறவர்கள். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப அருமை, பூர்வ புண்ணியம் முழுமையாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு செயல்பாடும் நடக்கலை, வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருக்கிறோன்றவங்களுக்கும் நல்ல அருமையான பலன்கள் நடைபெறும், வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, பல வகைகளில் வருமானம் வருது. சுப நிகழ்வுகள், காரியங்களில் இருந்த தடைகள் முதல்ல நீங்கும், நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது, வெளிநாட்டு கல்வி, நல்ல கல்வி நிறுவனங்களும் அதே போல் கேட்ட படிப்பு கிடைப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணி அவங்க நல்லா சிறப்பாக பயணிப்பாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தில் தடைகள் நீங்கும். இந்த வயசில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லை உங்கள் வம்ச விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும், விருப்பப்பட்ட திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியத்தில் இருந்த தடைகள் நீங்கும். ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கிய தடையும் புத்திரத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது, இயற்கையாகவே ஒரு சிலருக்கு மருத்துவம் இல்லாமலே குழந்தை பிறப்பது, குலதெய்வத்தின் அருளால். இந்த காலகட்டம் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை வச்சிங்கன்னா உங்களுக்கு அனைத்து காரியங்களுமே விரைவாக நடைபெற்றணும். எந்த ஒரு கிரக பெயர்ச்சி நடந்தாலுமே நம்ம குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கன்னிக்கு நிறைய வழக்குகள்லாம் இருக்குது. ஒரு பூர்வீகத்தில் வழக்கு இருந்தது, அந்த வழக்குகள்லாம் தீர்வது, அதே போல் பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இப்போ அது உங்களுக்கு திருப்தியாக கொடுப்பது. அதே போல் இந்த காலகட்டம் ஒரு முதலீடு செய்து கொள்வது, பிள்ளைகள் நலனுக்காக ஒரு முதலீடு செய்வது, வீடு வண்டி வாகன பிராப்தி
அமைவது, நல்ல பிராண்டட் கார் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, இடம் வாங்க விற்க இதிலிருந்து தடைகள்லாம் நீங்குவது, நிரந்தர சொத்து, பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, சுப பேச்சுவார்த்தைகள், சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, உங்களுக்கே ஒரு தேகப்பொலிவு, முகப்பொலிவு, உள்ளத்தெளிவு, மனத்தெளிவு எல்லாமே ஏற்பட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுவது. கன்னிக்கு ரொம்ப எனக்கு பலன்கள் சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த லக்னத்தில் கேதுவும் ராகும் அவங்கள படாத பாடு. அதற்கு முன்பு நிறைய கஷ்டங்கள், நிறைய கடன் பிரச்சனைகள், தொழில் எதிரிகள், அதே போல் உடல்நலை குறைபாடுகள் அனைத்தும் தீர்ந்து அற்புதமாய் அட்டகாசமாய் பயணிக்க போகிறார்கள் என் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள். கஷ்டங்கள் தீர்ந்து கனிவான காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். அவங்களுக்கே ஒரு ஸ்ரத்த, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். முயற்சி திருவினையாக்கும் நல்வார்த்தைகளாக உங்களுக்கு நான் பொறுக்கி போட்டு கொண்டிருக்கிறேன். ரொம்ப அருமையான பயிற்சி. வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து, தொழில் வாய்ப்புலேருந்து, பதவி உயர்வுலேருந்து, கூப்பிட்டு பதவி கிடைக்கும், தொழிலில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், கேட்ட கல்வி கிடைக்கும், அதே போல் நல்ல சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும், மதிப்பு மரியாதை பேர் புகழ் கௌரவம் கூடும், உடல்நிலையில் குறைபாடு இருந்தால் அதுலேயும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பலன்கள்லாம் இன்னும் நீங்கள் ரெட்டிப்பு மடங்கு பெற்றுக்கொள்வதற்கு குருவாயூர் சென்று வழிபட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டம் நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு செய்த யாக வேள்வியிலிருந்து வந்தவர் தான் நம்முடைய மகாவிஷ்ணு. அவரை வழிபடுவதும் நேரம் கிடைக்கும்போது சென்று வழிபட்டு வருவதும் ரொம்ப சிறப்பு. அதே போல் அவங்க தெய்வமே விஷ்ணு பகவான் தான். இந்த காலகட்டம் பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபடுவதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய ஒரு 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. பெண் குழந்தைகளுக்கு இன்னும் நிறைய உதவிகள் செய்யும்போது உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு அனைத்துலேயுமே ஒரு வெளிநாட்டு பயணத்திலேருந்து அப்படின்னு எல்லாமே தொட்டது துலங்கும். ஒரு 10 எழுதி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நடக்கணும் அப்படி நிறைவேறணும் அப்படின்னாலும் 15 எக்ஸ்ட்ரா கூடுதலாகவே கிடைக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தேடி போனது போய் வாய்ப்புகளும் உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் உங்கள் வீட்டு வாயிற்கதவை தட்டும். முழுமையாக பூர்வ புண்ணியத்தை பெறக்கூடியவர்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, குருனாலே குழந்தைகள் தான். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு, அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு, அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம். அப்புறம் குருனாலே நம்மளுக்கு மத குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், அதை தாண்டி நம்மளுக்கு கல்வி கற்றுத்தந்தவங்க, இல்லை தொழில் கற்றுத்தந்தவங்க, நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு, இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறியா, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம். பசுவுக்கு நிறைய பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம். குருனாலே ஜீவன் தான். அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது, வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுதுலாம் இந்த குரு ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். அதே போல் பெரியவர்கள்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடே குரு பகவான் தான். அப்போ சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்போதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். குருனாலே அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வள்ளலாகவே இருக்கக்கூடியவர். நவகிரக ஸ்தலமே கிடையாது, அங்கே முருகன் குருவாகவே இருக்கிறார். தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்கார். அப்பனுக்கே போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு. வாழ்க்கையில் ரொம்ப என்னால் சந்திக்க முடியாத இன்னல்கள் துயர்களெல்லாம் நான் அடைகிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பத்ரை கரணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அங்கே செந்தில் ஆண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை நீங்கள் அடையலாம். கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய 51வது பாடல் உருவாய் அருவாய், அந்த பாடலை நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும் பொழுதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். குரு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல நம்மளை நெறிப்படுத்தி
ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது, ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில் வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வராரு. அதனால் இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது, ஆலங்குடி, திட்டை, இதுக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம். பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடலாம். இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குரு வழிபடுவதும், கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும், 3 நெய் தீபங்கள் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு குருமாருடைய வழிபாடு வைத்து கொள்ளலாம். ஆன்மீக குருமார்கள், அதே போல் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, பாபா, நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்கு கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை தெய்வமாக ஆகிடும். அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா, அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார்கள். இப்போ முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பேர் இருக்கிறவங்களாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க. அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும். இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா, அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவளை நம்ம மனதார வழிபட்டு கொண்டு வரும்பொழுது அந்த லக்ஷ்மி பெயர்ன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க. இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு, மெய்யன்பு, பக்தியுடன் வழிபடும் பொழுது இறை நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும். ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும். குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும், முன்னோர்களை வழிபடும் பொழுதும், நீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும். கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான். அதே போல் சூரியனும் சந்திரனையும் ஒளி கிரகங்களையும் வழிபடணும். ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.